இன்னும் ஒரு புதிய நாளிலே சத்தியவசன நேயர்களாகி உங்களோடு இந்த நிகழ்ச்சி கூடாக தொடர்பு கொள்வதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாங்கள் சில பேரை சந்திச்சிருக்கலாம். அவங்களோட மனசில் அவங்க பேசும்போது சுய பெருமை, தங்களை குறித்து தற்புகழ்ச்சி, சுய பெருமை நிறைய பேசுவாங்க. பெருமையை குறித்து நாங்கள் நினைக்கிறோம் அவ்வளோ ஒரு பெரிய காரியம் இல்லைன்னு. ஆனால் உண்மையில் ஒரு பெருமைங்கிறது பயங்கரமான ஒரு காரியம். ஆண்டோட வார்த்தை வேதாகமத்தில் நீதிமொழிகள் 16:18 சொல்லியிருக்கு, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேற்றுமே. ஒருத்தன் விழுந்து போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பெருமை. தாவீது என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ராஜாவாக இருந்தார். ஆண்டவர் நிறைய அவரை ஆசீர்வதித்திருந்தார். ஒரு நாள் திடீரென நிறைய வெற்றிகளை, யுத்தத்தில் வெற்றிகளை கொடுத்தார். ஒரு நாள் அவருக்கு மனம் கொஞ்சம் மேட்டிமை ஆயிட்டு, கொஞ்சம் பெருமை வந்துட்டு. அவர் என்ன செய்தார், தன்னோடு இருக்கிற சேனாதிபதியை கூப்பிட்டு யோவாப்னு அவரை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு கீழே எத்தனை இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்கன்னு இலக்கம் பாருன்னு. அப்போ அந்த சேனாதிபதி சொல்கிறார், ராஜா, ஆண்டவர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் நிறைய உங்களுக்கு படைபலத்தெல்லாம் கொடுப்பார், இதை மட்டும் செய்ய வேணாம், இது வேணான்னு சொல்கிற பேச்சை கேட்க மாட்டார். இல்லை, நீ இலக்கம் பாருன்னு. அப்போ சரின்னு சொல்லி ராஜா போயிட்டு இலக்கம் பார்க்குறாரு. இஸ்ரவேலில் பட்டயம் உருவத்தக்க மக்கள் 8 லட்சம் பேர், யூதாவில் 5 லட்சம் புருஷர்கள் இருக்கிறத வந்து சொன்னோன்னு கடவுளோட பார்வையில் இது நல்லதா படையில்லை, இது ஒரு பாவமாக பட்டுச்சு. ஏன்னா அவன் நினைச்சான், இவ்வளோ காலம் கடவுள் அவனுக்கு வெற்றியை கொடுத்திருந்தார், கடவுளில் நம்பாமல் தன்னுடைய இராணுவ பலம் எவ்வளவு இருக்குது, என்னால் இன்னும் எவ்வளோ சாதிக்க முடியும்னு தன்னுடைய இராணுவ பலத்தில் நம்பி பெருமை கொண்டான். ஆகவே ஆண்டவர் அவனை தண்டிக்கிறத காண்றோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் அதை பிரியப்படையில்லை. எனக்கு நிறைய நேரங்களில் எங்களுக்கும் இந்த சோதனை வரலாம். நாங்கள் என்னோட தொழிலில் ஆண்டவர் உயர்வை கட்டளை இருக்கிறோம், நான் தான் சாதிச்சு இந்த நிலைமைக்கு வந்தேன் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு பெருமை வரலாம். அல்லது நாங்கள் சில நேரங்களில் என்ன செய்யலாம், நாங்கள் செய்கிற ஊழியங்களாக இருக்கலாம், நல்லா விருத்தி அடைஞ்சோம், நான் தான் இதை கட்டுனேன் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு பெருமை வரலாம். ரொம்ப கவனமாக இருக்கும். எனக்கு இருக்கிற தாளந்துகள், எனக்கு இருக்கிற செல்வங்கள், இதை வச்சு நாங்கள் பெருமை கொள்ளலாம். எனக்கு இவ்வளோ சொத்துகள் இருக்குது, நான் இவ்வளோ பெரிய பதவி வைக்கிறேன். நாங்கள் பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டில் நெபுகாத்நேச்சார் என்ற அரசன் இருந்தான். அவன் எத்தனையோ ராஜ்யங்களை பிடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர் தான் எல்லா ராஜ்யங்களையும் அவனுக்கு கொடுத்தார். ஒன்றும் அந்த வெளியே பார்த்து பெருமை கொண்டான், நான் எந்த பராக்கிரமத்தில், நான் எந்த பலத்தில் இந்த ராஜ்யங்களெல்லாம் கட்டினேன்னு விட்டனே. அவனுக்கு என்ன நடக்குது, பிறகு அவன் பைத்தியம் பிடிச்சி மிருகங்களோட வாசம் செய்கிற நிலைக்கு வருகிறார். உங்களை பார்த்தீங்கன்னா, முதல்ல கடவுள் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்பால் அவர் தேவதூதர்களை படைத்தார். அதுலேயும் லூசிபர்னு சொல்லி ஒரு தூதனை படைத்தார். அந்த தூதன் வந்து இசையோட ஆராதனையோட சம்மந்தப்பட்ட ஒரு தூதன். கபிரியேல், மிகாவேல், லூசிபர் என்று முக்கியமான சில தூதர்கள் ஆண்டவர் படைச்சிருந்தார். அந்த லூசிபர் என்ன செய்தான், தான் கடவுளாக மாற முற்பட்டான். அவை கடவுள் அவனை பரலோகத்திலேருந்து தள்ளி விட்டார். அவன் ஒரு தேவதூதர்கள் சேனையை கொண்டு அவன் தான் சாத்தானா மாறினா. இன்னைக்கு கடவுளுக்கு எதிர் உலகத்தில் அழிவுகள் மற்ற காரியங்களுக்கெல்லாம் பின்னணியில் நிற்கிறவரால் அந்த லூசிபர். இன்னொரு அரசன் இருந்தான், ஏரோதுன்னு. அவன் ஒரு இடத்துல அவன் ராஜ வஸ்திரம் தரித்து வரும்போது எல்லாரும் அவனை புகழும் பொழுது அவன் என்ன நினைச்சான், அவன் பேசும்போது எல்லாம் சொன்னாங்க, இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சு, அவன் கடவுளுக்கு மகிமை செலுத்தாமல் தான் மகிமையை எடுத்தனால கர்த்தருடைய தூதன் அவனை அடித்து அவன் புழுத்து செத்து போனான். விளங்குதா? எப்பயுமே நாங்கள் கவனமாக இருக்கணும். எங்களோட தொழிலையாக இருக்கலாம், கல்வியிலையாக இருக்கலாம், ஊழியத்திலையாக இருக்கலாம். நாங்கள் உயர்வுகள் அடையும் பொழுது அது ஆண்டவர்னால நடந்துச்சு, நாங்கள் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கணுமே ஒழிய என்னுடைய பலத்தினால், என்னுடைய பணத்தினால், என்னுடைய ஆற்றல்னால், என்னுடைய இதனால் நடந்துச்சு நாங்கள் பெருமை கொள்ளக்கூடாது. தாவீது இப்படி பெருமை கொண்டனால பெரிய பிரச்சனை வந்துச்சு. கடவுள் அவனுக்கு 3 தெரிவுகளை கொடுக்கிறார். ஒன்று வந்து, நீ செய்த பாவத்தினால உண்ட தேசத்தில் 3 வருஷம் பஞ்சம் வரணுமா, அல்லது எதிரிகளோட பட்டையை உன்ன 3 மாதம் தொடரணுமா. 3 வருஷம் பஞ்சமா, 3 மாதம் எதிரிகளோட சங்காரமா. அப்படி இல்லாட்டி 3 நாள் கர்த்தருடைய தூதன் என்ன செய்வாரா, ஒரு கொள்ளை நோயை கொண்டு வருவார். எது வேணும்னு கேட்க, என்னடா 3 தண்டனை, எதை தெரிவு செய்கிறது, மனுஷன்ட கையில் விழ வேணாம், உங்களோட கையிலே விழுறே, கொள்ளை நோய்க்கு சரின்னு சொல்கிறேன். அப்போ என்ன நடக்குது, 3 நாள் கொள்ளை நோய், ஆனால் 70,000 பேர் செத்து போகிறாங்க. நீங்கள் சொல்லலை, நாங்கள் சில தாவீது வந்து இந்த 2 பிரதானமான பாவங்கள் பைபிளில் சொல்லியிருக்கு. ஒன்று வந்து பத்சேபால் என்ற ஒரு பெண்ணோட வேசித்தனம் செய்தான், அதனால் பிள்ளை மறிச்சிச்சு, உரியா மறிச்சான், சில பேர் மறிச்சாங்க, உண்மை தான். ஆனால் விபச்சாரத்தை விட அதிக விளைவுகளை ஏற்படுத்தியது என்னது, பெருமைங்கிற பாவம். வேசித்தனத்தை விட பயங்கரமான பாவமாக
இந்த பெருமை இருந்துச்சு. 70,000 பேர் செத்து போனாங்க. ஆகவே நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்களோட பாவத்துக்கு பாடாங்க. பாவம் செய்தால் பாவத்துக்கு விளைவுகள் உண்டு. உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு செய்தவன் தண்டனை கொள்வான். நாங்கள் எங்களோட பாவங்களுக்கு அதுக்கு விளைவுகள் உண்டுன்னு மனசில் வச்சிருக்கணும். பெருமைங்கிறது பயங்கரமான காரியம். பெருமை உள்ளவன் என்ன செய்வான்? தன்னை குறித்து உயர்வாக நினச்சி மற்றவங்களை குறித்து கீழாக நினைப்பான். தனக்கு தான் எல்லாம் தெரியும். மற்ற யாரையும் கட்டி எழுப்புறதில்லை, மேலே கொண்டுறதில்லை, அபிவிருத்தி செய்கிறதில்லை. யாராவது தன்னை பிழையை சுட்டி காட்டினா பெருமை உள்ளவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தாழ்மை உள்ளவன் ஆண்டவர் பைபிளில் சொல்லி ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே நாங்கள் எப்பயுமே யாராவது எங்களோட பிள்ளைகளை சுட்டி காட்டினா நாங்கள் என்ன செய்யணும்? எங்களோட பிள்ளைகளை ஒப்புக்கொண்டு அதை திருத்த பார்க்கணும். பிள்ளைகளை சுட்டி காட்டினவங்களில் பிள்ளை பிடிக்க போகக்கூடாது. நாங்கள் கற்றுக்கொள்கிறவங்களாக இருக்கணும், தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும், எல்லாரையும் கனத்தோடு நடத்தணும். எனக்கு இருக்கிற படிப்பை வச்சு, எனக்கு இருக்கிற பணத்தை வச்சு, எனக்கு இருக்கிற பதவியை வச்சு, எனக்கு இருக்கிற பட்டங்களை வச்சு மற்றவங்களை கீழே நினைக்கக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னால் எல்லாரும் சமமாக படைக்கப்பட்டாங்க. இயேசு ஒவ்வொரு மனிதருக்காகவும் மரித்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு மனிதனையும் நாங்கள் கண்ணியத்தோடு கனத்தோடு நடத்தணும். எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கவே கூடாது. நாங்கள் எல்லாற்றிருந்தும் ஏதாவது கற்றுக்கொள்ள இருக்குது. எங்களை பிள்ளைகள்கிட்டருந்து கற்றுக்கொள்ள இருக்குது. எங்களோட மனைவிமார் கணவன்மார்கிட்டருந்து கற்றுக்கொள்ள காரியங்கள் உண்டு. நாங்கள் எங்களோட ஆசிரியர்களிருந்து கற்றுக்கொள்ள காரியங்கள் உண்டு. ஆசிரியர்கள் மாணவர்களிருந்து கற்றுக்கொள்கிறதுக்கு உண்டு. ஆகவே எப்பயுமே எனக்குள்ள பெருமை, எந்த இராணுவம், இவ்வளோ பெரிய இராணுவம் எனக்குள்ளே இருக்குது, அதனால தான் இதெல்லாம் வெற்றி பெற்றேன்னு மாதிரி, நான் இந்த தொழிலில் இந்த நிலைமைக்கு வந்தேன்னா நான் தான் காரணம், இந்த ஊழியத்தில் இவ்வளோ வளர்ச்சி வந்துச்சுன்னா நான் தான் காரணம், இப்படியெல்லாம் நினைக்க வேணாம். ரொம்ப ஆபத்து. சாத்தான் மனிதர்களை தொகையிட, இராணுவ சிப்பாய்களை தொகையிட சாத்தான் தான் ஏவுனான்னு பார்க்குறோம். கவனமாக இருக்கணும். நாங்கள் எப்பயுமே பரிசுத்த ஆவியான கடவுளுடைய சத்தத்தை கேட்கணும். மாம்சம், உலகம், பிசாசுட சத்தத்தை கேட்குறத குறித்து கவனமாக இருக்கணும். நாங்கள் தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும். யார் எங்களோட பிள்ளையை சுட்டி காட்டலாம், அவனுக்கு எதிரியாக இருந்தாலும் அவன் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அதை திருத்த நாங்கள் தயாராக இருக்கணும். அது மாத்திரமில்லை, எங்களோட செல்வத்தையோ அல்லது எங்களுக்கு இருக்கிற பதவிகளையோ அல்லது எங்களுக்கு இருக்கிற வியாபாரத்தையோ அல்லது எங்களுக்கு ஊழியத்தில் இருக்கிற இதுகளையோ தங்கி ஊழியத்தில் இருக்கிற பதவிகள்லையோ பட்டங்கள்லையோ சொத்துகள்லையோ பேங்க் அக்கௌண்ட்லேயோ எங்களோட கல்வியிலையோ நான் தங்கிடாமல் ஆண்டவரில் மாத்திரம் தங்கியிருப்போம். வேதம் சொல்லுது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எங்களால் ஏதாவது ஆகும்னு சொல்கிறதுக்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. கடவுளுடைய கிருபையினால தான் எங்களுக்கு இந்த தகுதி உண்டாயிருக்குது. எங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க சொல்லும்போது அந்த காரியங்கள், இப்போ நான் பார்த்தேன் தானே, தாவீதுடைய சேனாதிபதி சொல்கிறான், ராஜா இதை செய்ய வேணான், கேட்கல. எங்களுக்கு கீழே இருக்கிறவங்க சில எங்களுக்கு நல்ல அறிவுரை கொடுக்கலாம். நீங்கள் யார் எனக்கு பதில் சொல்ல, உங்களை விட எனக்கு தெரியும். அந்த மனப்பான்மை பிள்ளை. எங்களோட எதிரிகள் எங்களோட பிள்ளைகளை சுட்டி காட்டினாலும் நாங்கள் எங்களை திருத்தி கொள்ள தயாராக இருக்கிறோமா? இவன் தண்டா இராணுவ தளபதி சொன்னதை கேட்டிருந்தா இவன் இந்த பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே போயிருக்க மாட்டான். 70,000 பேர் செத்திருக்க தேவையில்லை. பெருமை பயங்கரமானது. அது எங்களை கற்றுக்கொள்ள செய்யாது. அது பெருமை அல்லது அகந்தை வீழ்ச்சிக்கு முன்னானது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேற்றுமை. அது எங்களுக்குள்ள பெருமையான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா, மற்றவங்களோட நான் பெரிய பரிசுத்தவான், மற்றவங்களோட எனக்கு எல்லாம் தெரியும்னு நாங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் எங்களை உடைக்க இடம் கொடுப்போமா?